இதுல பவளமல்லி எப்படி தருது? என்ன என் தாரகமங்கலத்தை தரையிலையும் காணும் தண்ணியிலையும் காணும். ஒருவேளை வானத்துல இருந்து குதிப்பாளோ? குதிச்சுட்டா. ஒப்பனை அதிகமா போட்டுக்கிற இந்த ஓவியம் யாரு? நான் தான் மாமா, உங்க அத்தை பொண்ணு தாரகமங்கலம். நீ தாரக இல்ல, அம்மா சொன்னாங்க உன் மாமனுக்கு மூக்கு கீழே ஒரு மீசை, மூக்குக்கு மேல ஒரு மீசைன்னு. உலகத்திலேயே ஒத்தைக்கு ரெட்டையா மீசை வச்சிருக்கிற தைரியம் என் மாமனை தவிர வேற யாருக்கு வரும்? உன்னை கண்ட இந்த கணம் முதல் மாமா மட்டே அதுக்குள்ள பாவம் சொட்டை ஆயிட்டான். தாய் தாய் அங்கமுத்து இதை வந்தாரப்பா. வியாபாரம் எப்படி போகுதுன்னு? நீங்க எங்களை ஓட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கூட்டிட்டு போறதுன்னு சொல்லி பகிர்ந்து ஹரிதீரன், உங்களுக்கு மீசையெல்லாம் முளைச்சு ஆளே கம்பீரமா மாறிட்டீங்க. உனக்கு கூட தான் மீசை முளைக்கல, அதுக்காக நீ மாறலையா என்ன? கவிதை மாதிரி இருக்க. சும்மா சொல்லக்கூடாது. நீங்க செதுக்கி வச்ச சேலை, அதுக்கு மேல சேலை. இப்ப நடக்க போகுது ஒரு கொலை. சரி விடுங்க. ஊர்ல என்ன நடக்குது? ஜெகஜோதியால நடக்குது. நேத்து கூட மருதீர வேதாள கால் விழுந்து கெஞ்சி கதறி நம்ம வைரநல்லூரிய காப்பாத்திட்டார்ல. கால்ல விழுந்து ஊரை காப்பாத்துனீங்களா? ஐயோ உளர்ட்டானே. வைரநல்லூர் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு. உடங்கி அதெல்லாம் சொன்னா புரியாது. என்ன புரியாது? நம்ம ஊர்ல மீச வச்ச ஆம்பளே இல்லையா? மருதீரா, ஒரு சந்தோஷமான யார் செஞ்ச புண்ணியமோ எனக்கு தாராய்க்கு நாளைக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. என்ன திடீர்னு புது மாப்பிள்ளை கலெல்லாம் வந்துருச்சு போல. என்ன இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா நேரம் 60 கல்யாணமே பண்ணிருக்கலாம். கிண்டல் பண்ணாதப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என் கல்யாணத்தை நீ தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும். அசத்திரும். நீ வாலிப முறுக்கோட இருக்கிற உன் எதிர்கால மனைவியை நீ எப்படியெல்லாம் உற்சாகப்படுத்துறது உன் கற்பனையில சில பல ஆசைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுல 3 குறிப்புகள் மட்டும் அண்ணன் கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே கொண்டு போய் தாரை கிட்ட நடத்தி தாறு மாறாக்கிடுவே. சொல்ல மாட்டியா? அப்ப பொதுவான ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? முதலிரவுக்கு முக்கியமா பால் பழம் இருக்கணும்ல? ஏப்பா சிரிக்கிற? பால் பழம் இருக்கணும். முதல்ல உடம்புல மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். என் தாரக மங்களத்துக்கு தாலியை கட்டிட்டேன். என் கனிரசமே, இந்த திருநாளுக்காகத்தான் மாமா பல நாள் காத்திருந்தேன். என்னத்தை தேடாரு? உங்க அப்பா பூயா வரியா? என்ன மாமா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? கடையில விற்காத மொத்த பூவையும் வாரிக்கிட்டு வந்து கட்டில சுத்தி சாத்துன்னு சாத்திருக்காங்க. எனக்கு என்னமோ முதலிரவு அறைக்குள்ள வந்த மாதிரி இல்ல, ஏதோ பூக்கடை மண்டிக்குள்ள பூந்த மாதிரியே இருக்கு. ஏ மாமா, இப்ப இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமா? அக்கா, நான் பண்ண முதலிரவு அலங்காரம் எப்படி இருக்கு அக்கா? ஏய், உனக்கு அகங்காரம் ஜாஸ்திடா. உன்ட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் அக்கான்னு கூப்பிடாதுன்னு. இனி ஒரு முறை அக்கான்னு கூப்பிட்ட உன்னை அக்கா பிச்சிருவேன். வாடா வெளியே வாடா. எனக்கு 3வது குழந்தை பிறக்கிற வரைக்கும் மூஞ்சில் நீ முடிக்க கூடாது. அப்ப 4வதுக்கு அப்புறம் பரவாயில்லையா? எட்டக்கு மடக்கா பேசாத போடா. எதுக்கு ஒத்து வரலீங்க அப்படி? மாப்பிள்ள என்ன ஆச்சா? இவன் உள்ள முந்துட்டாயா? அக்கா வரேன்க்கா. வராத போடா.
மாமா மாப்பிள நீங்க அத்தை கூட்டிட்டு இந்த புறம் போங்க, நான் உங்க மக தாரகமங்கலத்தை கூட்டிட்டு மாப்பிள என்ன நொய்யா உனதானே வச்சு யார பண்ணத மாதிரி கத்துற. இல்ல மாப்பிள, முதல் இரவுக்கு முன்னால கவட்டைக்கு நடுவுல போன பெரிய அபசகனம் மாப்பிள. இதை இப்படியே விடக்கூடாது. தாரக வாமா. மாமா 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 ஐயோ, பூனை குறுக்க போன நேரத்துல சுக்கிரன் 4ஆம் வீட்லயும் 4ஆம் வீட்டுல இருக்க வேண்டிய செவ்வாய் 7ஆம் வீட்லயும் இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் 3 நாளைக்கு முதல் இரவு நடத்தப்படாது. 3 நாளைக்கா? அம்மா அப்பா அம்மா அப்பா. ஜோசியர் ஐயா, வேற வழி இருக்கான்னு பாருங்க. ஐயா, எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கும்ல, இதுக்கு என்ன பரிகாரம்னு சொன்னீங்கன்னா நான் பட்டக்குன்னு முடிச்சிருக்கேன். பரிகாரம் தானே? இல்ல மருமகனே, 3 நாள் கழிச்சே முதல் இரவு வச்சுக்கலாம். கிணத்து தண்ணியை யாரும் அள்ளிட்டு போயிட மாட்டாங்க.